ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசின் இந்த எதேச்சி அதிகாரத்தனத்தை எதிர்க்கிறோம், அவர்களுடைய அரச பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம், பெண்கள் ஓடக்கூடிய அந்த குச்சி எடுத்து அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் அவர்களுடைய பின்புறத்திற்கு சொருகி விளையாடக்கூடிய அந்த காவல்துறையை மோடி அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய காவல்துறையை எதிர்க்கிறோம். டிவிக்காரன் ஒருத்தனை பேச சொல்லுங்க, தெம்பு இருந்தா வாயே துறக்கலங்க. விஜய் முதல்ல தெரியுமான்னு தெரியாது, அது வேற விஷயம். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்று சேப்பாக்கத்துல பிஸியாகிற தலைவர் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இருந்தால் தன்னுடைய எம்பி அனுப்பி முழு ஆதரவை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இதற்காக விஜய் கிள்ளி போட்ட ஒரே ஒரு இலைய காட்டுங்க. போராட்டம் நடக்கும்போது ராகுல் காந்தி போனாரா? போராட்டம் நடக்கும்போது அவங்களோட உட்கார்ந்தாரா? பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக இவர் ஏதாவது சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாரா? இல்ல கூட போய் உட்கார்ந்தாரா? என்ன பண்ணாரு? இவர்கள் பாஜக எதிர்ப்பில் உண்மையாளர்களாக இல்லை. பாஜக எதிர்ப்பை காட்டி நான் எப்படி ஆட்சிக்கு வந்துடணும், இவங்க கிட்ட சொல்றதுக்குன்னு ஒரு சித்தாந்தமோ கொள்கையோ ஒரு பிடிப்போ ஒரு பின்புலமோ ஒரு ஆற்றலோ ஒரு ரகசியம் வச்சுக்கிட்டு இதைத்தான் நாங்க முன்வைக்க போறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சரவணம். தலைநகர் டெல்லியில் நேற்றைய தினம் பார்த்தோம், அந்த 20 நாட்கள் அந்த உண்ணாவிரதத்தை தாண்டி பார்லிமெண்ட்டை முற்றுகை அந்த பேரணியை பார்த்தோம். அதில் காவல்துறையினுடைய அந்த அடக்குமுறை, மாணவர்களை தாக்கிய விதம், இப்போ இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய மாளிகையை நோக்கி ஒரு பேரணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய அந்த வடிவம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இவங்களுடைய டிமாண்ட்ஸு எப்படி பார்க்குறது? என்ன இருக்குது, எதை நோக்கி போகுதுன்னா என்ன? நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பதை போலவும் இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதை போலவும் இருக்குது. கேள்வி தலைகீழ இருக்கணும். இந்த போராட்டத்தினுடைய ஆணிவேரை செவிசாய்க்கக்கூடிய அரசு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசு அப்படிதானே நேற்று நடந்த ட்ராமாட்டிக் சீன்ஸில் அதானே காட்டுது. இதை உள்வாங்க வேண்டிய ஒன்றிய அரசின் நடவடிக்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்த போராட்ட வடிவம்னா என்ன போராட்ட வடிவம்? உண்ணாவிரதம் என்பது ஆக மகத்துவமான அகிம்சா வழி போராட்ட வடிவம். இதில் என்ன இந்த போராட்ட வடிவத்தில் என்ன மோசக்கழுதி ஆகிப்போச்சு? அதில் ஒன்றுமே இல்லையே. நியாயமாக எல்லா தலைகீழும் நடந்துக்கிட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கும்போதே தலைமையால் பணிக்கப்பட்டு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்கள் தன்னுடைய முழு ஆதரவை அந்த மேடையிலேயே நின்று பேசி நம்முடைய ஆதரவை தெரிவித்தார். நேற்றைய தினம் கட்சியினுடைய ஐடி விங்கல்ல, கட்சியினுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் இல்லை, தமிழகத்தின் நம்பிக்கை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இதை கண்டித்து இந்த பிரச்சனையை கண்டித்து அறிக்கையை கொடுத்திருக்கிறார். கட்சி கண்டித்திருக்கிறது. கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அது பாஜக மோடி அதை பற்றி எதுவுமே நீங்கள் மென்ஷனே பண்ணல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. அந்த கண்டனத்தை போய் பாருங்கள். காவல்துறையை இயக்கிறது முழு கண்டனத்தை கொடுத்துருங்க. அதை விட்டுருங்க. இதை பேசுறது யாருன்னு ஒன்று இருக்குல்ல, இது பேசுறது யாருக்குன்னு ஒரு தகுதி தராதரம் வேணாமா? ஏதோ 2 பேருக்கு மத்தியில் தள்ளுமுள்ளு நடந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் விஜய் வாயை திறக்கலை, அது வேற. விஜயுடைய ஆட்கள் வாயை திறக்கலை, அது வேற. இது வரைக்கும் ஒரு திறந்தாங்கன்னா ஜஸ்ட்டு இதை நம்ம ஏற்றுக்கல வைக்கல அப்படின்னு. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இது இப்போ இல்லை, இது நடக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது, ஒன்றிய அரசை நம்ம எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசு இதை செவிசாய்க்கணும், தர்மேந்திர பிரதான் எதிர்க்கணும், எல்லாமே சொல்லியாச்சு. அந்த வார்த்தையில் பிரச்சனை இல்லையா? விஜய் அறிக்கையாவது கொடுத்தாரா? அதுவும் இல்லை. அப்படின்றப்ப இந்த பிரச்சனையை, இந்த மாணவர்கள் மீதான தடியடியை டெல்லி காவல்துறை அதற்கு பொறுப்பு அப்படிங்கிறப்ப அதை டெல்லி காவல்துறை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. அதில் பேர் இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீ யோகிய சிகாமணியா? நாங்கள் வாண்டடாகவே எதையுமே தவிர்க்க மாட்டோம். என்ன தேவையோ அதை எழுதியிருப்போம் கரெக்டாக. தேவை ஏற்படும், அது என்னமோ தெரியல, திமுக மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய கருப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலேயே இருக்கிறது. நான் சரிதான் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளே தள்ளி விடுறாங்க. இந்தியா முழுக்க இதே டீலிமிட்டேஷன் வந்த பொழுது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களை அழைத்து போராட்டம் செய்து அதை கொளுத்தி எறிந்து அதை போராட்டத்துக்கு செவிசாய்த்ததற்கு கொண்டாடி இப்படி முன்னெடுத்த ஒரு அரசை இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி தக்கிறது. அடுத்தடுத்த கேள்விகளை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஓரம் வைப்போம். இப்போ இந்த போராட்டம் இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். இப்போ என்னுடைய கருத்தை வேகமாகவும் உறுதியாகவும் வைக்கிறேன். ஒன்றிய அரசை எதிர்க்கிறோம். ஒன்றிய அரசின் இந்த எதேச்ச அதிகாரத்தனத்தை எதிர்க்கிறோம். அவர்களுடைய அரச பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம். அவர்கள் அரச பயங்கரவாதத்தின் மூலமாக டெல்லி காவல்துறை, ஹோம் மினிஸ்டர் கட்டுப்பாட்டக்கூடிய டெல்லி காவல்துறை இன்றைக்கு அந்த மாணவர்களை தவறி விடக்கூடிய மாணவன் காலை போட்டு இடறி விடுவதை, அந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம். விழுந்திருக்கக்கூடிய மாணவருடைய முகத்தில் பட்டு தெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டியர் கேஸை போட்டு, எக்ஸ்பயர் ஆன டியர் கேஸை போட்டு வெடிக்க விட்டதை கண்டிக்கிறோம். பெண்கள் ஓடக்கூடிய அந்த குச்சி எடுத்து அவர்களுடைய முதுகுக்கு பின்னால் அவர்களுடைய பின்புறத்திற்கு சொருகி விளையாடக்கூடிய அந்த காவல்துறையை மோடி அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய காவல்துறையை எதிர்க்கிறோம். அதே ஒன்றிய அரசு கூன்ஸை அனுப்பி, ரவுடி பசங்களை அனுப்பி கையில் கயிறையும் காதில் கடுக்கானையும் போட்டு உட்காந்துருக்கிறான். இவன் யார் முதல்ல போலீஸானு கேட்கும்போது போலீஸோடு சேர்ந்து அவன் அடிக்கிறான் இல்லையா? மோடி அரசினுடைய, அமித்ஷா அரசினுடைய, அமித்ஷா கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டெல்லி போலீஸினுடைய இந்த வன்முறையை எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். என்ன மாதிரி டிவி கேட்குறோம். ஒருத்தனை பேச சொல்லுங்க, தெம்பு இருந்தா ஒருத்தனை பேச சொல்லுங்க. இப்படி மோடி அரசு தான் இதை செய்யுது, ஒன்றிய அரசு தான் இந்த அசிங்கத்தை பண்ணுது. ஒன்றிய அரசு அந்த சிஜேபியினுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையை பரிசீலிக்காமல் அவர்கள் மீது தடியடி நடத்துவதை வாயே துறக்கலங்க. விஜய் முதல்ல தெரியுமான்னு தெரியாது, அது வேற விஷயம். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது நேற்று சேப்பாக்கத்தில் பிஸியாகிற தலைவன் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனை, அதுலேயும் குறிப்பா முதலாக நீட்டுக்கு எதிரான புரட்சித்தியை பற்ற வைத்தது தமிழ்நாடு. மற்ற மாநிலங்கள் கூட அதை ஏற்றுட்டு போலாங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது இது அந்த புரட்சித்தியை பற்ற வைத்ததும் தமிழ்நாடு, அதை ஒரு பெரிய அரசியல் களமாக மாற்றியது தமிழ்நாடு. அதற்காக கமிட்டி அமைத்து, ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையிலே கமிட்டி அமைத்து, அந்த கமிட்டியின் வாயிலாக நீட் வந்ததற்கு பின்னால் ரூரல் அர்பன் சொல்லி இது மாறி போச்சு. ரூரல்ல இருக்கவங்களுக்கு நீட்னால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அர்பன்ல இருக்கவங்க தான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு. நீங்க சொன்னது வேற, நடந்தது வேற. நீங்க நீட் வருவதன் மூலமா ஏழை மாணவர்கள் படிப்பாங்கன்னு சொன்னீங்க. பொருளாதார ரீதியா உயர்ந்தவர்கள் தான் நிறைய போயிருக்கிறாங்க, தாழ்ந்தவங்க அதிகமா போகல. குறிப்பாக தமிழ் மீடியம் மாணவர்களும் ஆங்கில மீடியம் மாணவர்கள் பார்த்தா ஆங்கில மீடியம் மாணவர்கள் நிறைய போனாங்க. பிரைவேட் கவர்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கவர்மெண்ட்ஸ்ல கம்மியாகி பிரைவேட்ல நிறைய போச்சு. இதெல்லாம் ஏகே ராஜன் கமிட்டி தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக அதற்கு கமிட்டி அமைத்து அதற்காக களமாடியது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்காக பேசியது. அப்படிப்பட்ட இடத்தில் முதலாக இந்தியாவிலிருந்து ஒரு தன்னுடைய எம்பியை அனுப்பி முழு ஆதரவை கொடுத்து, டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இருந்தால் தன்னுடைய எம்பியை அனுப்பி முழு ஆதரவை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம். இதுவரை இதற்காக விஜய் கிள்ளி போட்ட ஒரே ஒரு இலையை காட்டுங்க. நீங்க அந்த கேள்வி கேட்டதுனால இல்லைன்னா நான் பாட்டுக்கு சிஜேபி சப்ஜெக்ட் பேசிட்டு போயிருப்பேன். அதுல ஒன்றிய அரசு இல்லை, நொன்றிய அரசு இல்லைன்னு. இது என்ன, இதெல்லாம் யாரு? நீட்டுக்கு எதிரான புரட்சித்தியை பற்ற வைத்த தமிழ்நாடு. ரகசியம் என்னன்னு சொன்னாரு, அதை கிழிக்கல, இது பண்ணல அப்படின்னு பேசுறதுக்கு நொட்டுறதுக்கு தெரியுது. ஒவ்வொரு வருடமும் +1 +2 மாணவர்களை கௌரவிச்சாரு. இந்த வருஷம் யாரும் பாசே பண்ணலையா? எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு விஜய்? என் தங்கச்சி செத்தப்ப எனக்கு எவ்வளவு கவலையா இருந்துச்சோ அதே கவலை தான் எனக்கு அனிதா செத்த பண்ணாரு. இந்த வாட்டி நீட்டுக்கு செத்த பிள்ளைங்களை போய் எட்டியாவது பார்த்தாரா விஜய்? இல்ல, இந்த சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் மக்கள் உங்களுக்கு 2021, 2024 வாக்களிச்சாங்க. ஒத்துக்கிறேங்க. அந்த சீக்கிரட் என்ன அப்படின்னா, நாங்க ரிவீல் பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல. நான் யதார்த்தத்தை ஒத்துக்கிறேன். அது ஏற்கனவே முதலமைச்சரே சட்டமன்றத்தில் சொன்னார். ஆட்சிக்கு நம்ம ஆதரிச்ச ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம், வரல. இதை வெறும் வாயால சொன்னாரா? நான் சொன்ன இந்த ஏகே ராஜன் கமிட்டி அமைத்ததிலிருந்து, தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பியதிலிருந்து, அது திருப்பி அனுப்பப்பட்ட வரைக்கும் இவ்வளவு போராட்டங்களை செஞ்சிருக்கிறோம். தோற்றம் என்றாலும் போராடி தோத்திருக்கிறோம். நீ செஞ்ச முன்னெடுப்பு தான் என்ன? நாங்க இந்த டயலாக் அடிக்கல. என் தங்கச்சி செத்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அரசியலுக்காக இவ்வளவு அசிங்கத்தை செய்ய வேண்டுமா விஜய்? சரி, செஞ்சீங்க, ஜெயிச்சிங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டத்தில் விஜயுடைய பங்களிப்பு என்ன? ஃபேக் வீடியோ போட்டீங்களா? அதுவா விஜய் போய்கிட்டு இருக்காருன்னு? விஜயுடைய பங்களிப்பு என்ன? ஒன்றிய அரசை எதிர்த்து பேசக்கூடிய தெம்பும் திராணியும் ஆற்றலும் முதுகெலும்பும் விஜய்க்கு இருக்கிறதா? இதற்கு இந்த தடியடியை கண்டிப்பாரா? இல்ல இந்த ப்ராட்டஸ்டுக்கு தான் இவருக்கு எம்பி இல்ல, தன்னுடைய முக்கிய நிர்வாகிகள் அனுப்புவாரா? இல்ல இவராவது கலந்துக்குவாரா? சும்மாதான் இருக்காரு, இவராவது கலந்துக்குவாரா? இல்ல தன்னுடைய முக்கிய நிர்வாகிகளை யாராவது அனுப்பி அந்த நிலவரத்தை தெரிந்து கொள்ள விரும்புவார் ஆராசா போனதை போல? இப்போ என்னன்னா சார், இப்போ இவங்களுடைய போராட்டம், இவங்களுடைய டிமாண்டுங்கிறது தர்மேந்திர பிரதான ராஜினாமா செய்ய வைக்கணும், இருக்கக்கூடிய அந்த பிழைகளை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிறாங்க டிமாண்டா. ஆனால் டிஎம்கேனுடைய கோரிக்கை என்பது முற்றிலும் வேறானது. நீட்டையே ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டாகவும் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அதை நம்ம உணர்த்த வேண்டிய இடத்துலையும் திமுக இருக்கு இல்லையா? 22 மெம்பர்ஸ் இருக்கோம். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு நிறைய உணர்த்த வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. அதை விட்டுருவோம். ஆனால் ஸ்டில் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் பேசுபொருள். திராவிட
எனக்கு பிடிக்க திமுக இல்லை நான் வேற ஆளுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருக்காவது ஓட்டா போட்டுட்டு கூட இதை ஏன் திமுக கேட்கல அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அதற்கு விரக்தி வருவதை விட அந்த அங்கீகாரத்தை எடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ அப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த ரூட் காசை எடுத்துக்கிட்டு இதுக்கு ரூட் காசு தர்மேந்திர பிரதான் அல்ல, தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் அவங்க அதையாவது பண்ணுறாங்க. வி ஆர் நாட் நேஷனல் பார்ட்டி. டிஎம்கே இஸ் அ ரீஜனல் பார்ட்டி தட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தமிழ்நாடு. பட் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி ஒன்று உருவாயிருச்சு. அவங்க த டிமாண்ட் இஸ் குட். அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் ரொம்ப நியாயமானது. அப்படிப்பட்ட அந்த டிமாண்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு தான். நம்ம தான் நிரந்தர தீர்வு இந்தியாக்கே சொல்லியிருக்கிறோம். இந்த அவங்க வந்து அந்த பேப்பர் லீக்குக்கு தர்மேந்திர பிரதான பொறுப்பெடுத்து நீங்க சொல்றாங்க. நாளைக்கு தர்மேந்திர பிரதான் போனா வேற ஒரு கர்மேந்திர கரதான் வருவார், வேற யாராவது வந்துட்டு போயிருவார். அவரும் இதே பாசிசத்துல வந்து முக்கிய எடுத்து. ஆனா தர்மேந்திர பிரதான் ஒரு ஒஸ்ட் கிரியேச்சர். அது ஒரு சிக்கல் இருக்கு இதுல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துவதற்காக ஸ்கிரிப்ட் எல்லாம் மோடிக்கு எழுதி கொடுத்து ரத்னாபந்தர் சாவியை தமிழ்நாடுக்காரங்க திருட்டு போயிட்டாங்க அப்படின்னு மோடி பேசின போதும் சரி, ஒரு தமிழ் பாபு வந்து உங்களை ஆளலாமா என்று அமித்ஷா பேசிய போதும் சரி, ஒடிசாவில் ஒடிசால வந்து தமிழ் பாபு ஒடிசாக்காரர் தானே இவரு, தர்மேந்திர பிரதான் வந்து ஒடிசாக்காரர். அப்போ வந்து அந்த ஒடிசால வந்து அந்த கேம்பெயின் கமிட்டிக்கு ஹெட்டா இருந்தது தர்மேந்திர பிரதான். அவர் சொல்லித்தான் அமித்ஷா இதை பேசினது. ஏகே பாண்டியனை பேச நீங்க பேசிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமா, இந்த மாதிரி சோத்தை போட்டு ரசத்தை ஊத்துறது வந்து அப்படி தட்டையில வலிஞ்சிட்டு போற மாதிரி போட்டு பாய் பாய் பாண்டியான் தமிழ்நாட்டு மக்கள் உணவருந்தக்கூடிய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட வைத்தது தர்மேந்திர பிரதான். இப்ப தர்மேந்திர பிரதானுக்கும் தமிழ்நாட்டுக்குமே ஒரு பர்சனல் இஷ்யூ இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாடு இதை ஆதரிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். சமக்கர சிக்ஷாங்கிற பேர்லயே வந்து நமக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. அதுதான் நீங்க அது அந்த ஃபண்ட் வரணும்னு சொன்னா நீங்க வந்து நீங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கணும் அப்படின்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே பேசினேன் உத்தமர் அவர். அப்ப அவரை நீக்குவதன் மூலமாக அந்த நீக்குவதற்கு இது வரைக்கும் எந்த அழுத்தத்துக்கும் பாஜக வந்து செவிசாச்சது கிடையாது. இது வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு பிரிஜ் பூஷன் சிங் வந்து ஒரு சாதாரண எம்பி தான். அவர் மேல நடவடிக்கை எடுக்க அவர் மினிஸ்டர் கூட கிடையாது. அந்த எம்பி மேல கூட நடவடிக்கை எடுக்கல. இத்தனைக்கும் வந்து இந்த தேசத்திற்கு கண்ணியம் பெற்று தந்த வீரமங்கைகள் வந்து அந்த மெடலை கொண்டு போய் கங்கை நதியில தூக்கி வீச போனா கூட கண்டுக்கல. கடைசி வரைக்கும் கண்டுக்கல. போக்சோ வழக்கிலே கைது செய்யப்படாத உத்தமர் அவர் தான் என்ன கேட்டா. கடைசி வரைக்கும் கண்டுக்கல. அந்த போக்சோவே வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க அந்த பேசி. அந்த மாதிரி எங்கேயோ போகுது பிஜேபியினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை. இந்த போராட்டம் தலைநகர் டெல்லியில தொடர் போராட்டமா நடக்குது. தேசியம் முழுக்க ஒரு கவனம் பெற்றிருக்கு இந்த போராட்டம். நிச்சயமா ஒரு பிரதான அப்போசிஷன் இதுக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து இன்னும் மேலும் வலுவடைய செய்து வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு அவங்க உந்துதலா இருந்திருக்கணும். திமுக தங்களோட மாரல் சப்போர்ட்டை கொடுத்துருச்சு. களத்துலேயும் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் எம்பியும் போய் இருந்திருக்கிறாரு. அதில் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க. காங்கிரஸ் இதில் என்ன இது அவங்களுடைய பங்களிப்பு தந்திருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? குறிப்பாக ராகுல் காந்தி இன்னைக்கு ஓம் பிர்லா சந்தித்து நீட்டு விவகாரத்தை பற்றி விவாதிக்க உடனடியாக நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் மோடி பகிரங்க பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பிரஸ் மீட்லாம் கொடுத்துருக்கிறாரு. காங்கிரஸ் உடைய சிக்கலே என்ன அப்படின்னா, மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, தேசிய அளவில் பாஜக எதிர்ப்பு என்பது நாங்கள் தான் பட்டா போட்டு வச்சிருக்கிறோம். இவ வந்து சிஜேபி நடத்தக்கூடிய இந்த பிரச்சனைகள் பாஜக எதிர்ப்பு என்கின்ற வட்டத்தில் இன்று கூட ஒரு பார்க்க வேண்டியது இல்லை. நான் பாஜகவில் இருக்கிறேன், எனக்கு நீட்டு மேல அதிருப்தி இருந்தால் நான் கூட அளவில் கலந்துக்கலாம், அப்படித்தானே? ஏன்னா ஒரு நீட்டு வினாத்தாள் கசிந்து ஒரு முறைகேடு நடந்து அந்த முறைகேட்டினால் வந்து பாதிக்கப்படக்கூடியவன் பிஜேபியினுடைய பிள்ளையா இருந்தா கூட பிஜேபிக்காரன் அதை எதிர்க்க தானே செய்வான். ஆனால் காங்கிரஸ் அதை எப்படி பார்க்கும் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸுக்கு அரசியல் செய்வதற்கான அடிப்படை ஏதாவது வந்து ஒரு டூல் இருக்குதானா? ஒன்றுமே இல்லை. என்னன்னு பேசுவீங்க? இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேசம் இந்தியா அப்படிங்கிறதுனால இருக்கிற ஒரு டூல் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னொன்று, எந்த டூலை வச்சும் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண தெரியலை. தன்னை ஆதரிக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு கூட கல்தா கொடுத்து குல்பியை கொடுத்து அவர்களை வந்து இழிவுபடுத்தி இங்கேருந்து அங்கங்கே தாவிக்கிட்டே இருந்து அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லா நேரங்களிலும் வந்து தெளிவாக செஞ்சு கடைசியில் திமுக செஞ்சு அதிலேயே என் போன்றவர்கள்லாம் மனம் விரும்பி தான் வந்து வெறுத்து போய் ஒதுக்கிட்டு வரோம். இன்னைக்கு அதை நின்று பார்க்குறப்ப பிஜேபி எதிர்க்கிறதா இருந்தாலும் நான் மட்டும் தான் எதிர்ப்பேன், என்கிட்டயும் வரல, இந்த துணியில் தான். அதை விடுங்க, மல்யுத்த வீராங்கனைகள் போராடினாங்களே, கடைசி வரைக்கும் அதில் ஒரு பெரிய சப்போர்ட்லாம் கொடுக்கல. சும்மா போனாங்க. ஹரியானாவில் அந்த அம்மையாருக்கு சீட்லாம் கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனாங்க. அது அரசியல். அந்த மாதிரி என்ன ஜெயிப்பாங்க, நின்று கிணிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. போராட்டம் நடக்கும்போது ராகுல் காந்தி போனாரா? போராட்டம் நடக்கும்போது அவங்களோட உட்காந்தாரா? கேக்குறேன், அதை பத்தி அவங்க கூட உட்காந்தாரா? இல்ல காங்கிரஸ் வந்து முழுக்க அந்த போராட்டத்தில் எம்பியை ராஜினாமா செய்ய சொன்னாங்க. பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக இவர் ஏதாவது சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தாரா? இல்ல கூட போய் உட்காந்தாரா? என்ன பண்ணாரு?
அப்போ இந்தியா முழுக்க காங்கிரஸ் அடைவதற்கு பாஜக காரணம் இல்லை, காங்கிரஸ் தான் காரணம். அப்போ வந்து இந்த கட்சி வந்து பாஜக எதிர்ப்பில் உண்மையாக இருப்பார்கள் என்பது உண்மை என்று சொன்னார். பாஜக எதிர்ப்பில் நம்ம தீர்க்கமாக இருக்கிறோம் ஒரு உண்மை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியா காங்கிரஸ் செய்த துரோகத்தினால் இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ள மாட்டோம். ஆனால் மாநில உரிமைகளுக்கு எதிராக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நம்ம நிற்போம் அப்படின்னு நிற்கிறதுல தான் இந்த சிஜேபி நடக்கிற போராட்டத்தில் நீட்டுக்கு எதிரான போது கலந்துக்கிறோம்ல. எங்கள் நம்ம எம்பி அனுப்பி அதில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்ல. தலைவர், எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு எல்லாத்துலேயுமே அதற்கான எதிர்ப்பையும் பதிய வைக்கிறோம்ல. இதுதான் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய டீசென்சி. இப்போ நான் எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காருல, இவ்வளவு தெளிவாக கிளியராக தேசத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் கொடுத்துருக்காரா? அவர் சிஜேபின்னு கூட மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த கட்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துருமோ, தன்னுடைய பிரதமர் கனவுக்கு வந்து முட்டுக்கட்ட வந்துருமோ என்று பயப்படுகிறார். அப்போ பாஜகவை களைவது என்றைக்குமே இவர்களுக்கு என்ன புரியுதுன்னா, இது ஒரு உதாரணம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாஜகவை தேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பாசிச சித்தாந்தத்தில் ஊறி தலைத்திருக்கக்கூடிய பாஜகவை அப்புறப்படுத்துவது என்றைக்குமே காங்கிரசினுடைய நோக்கமாக இருந்ததில்லை. பாஜகவை பூச்சாண்டி காட்டி நாம ஜெயித்திரணும். அதனால் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் மன்றத்தில் பார்க்கும்போது பாஜக எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க, பாருங்க எங்க கிட்ட வரதே இல்லை, பாருங்க பாஜக கிட்ட போறாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா திமுகவுக்கு எதிரா. அது ஏன் அப்படின்னா, இவர்கள் பாஜக எதிர்ப்பில் உண்மையாளர்களாக இல்லை. பாஜக எதிர்ப்பை காட்டி நான் எப்படி ஆட்சிக்கு வந்துடணும், இவங்க கிட்ட சொல்றதுக்குன்னு ஒரு சித்தாந்தமோ கொள்கையோ ஒரு பிடிப்போ ஒரு பின்புலமோ ஒரு ஆற்றலோ ஒரு ரகசியம் வச்சுக்கிட்டு இதைத்தான் நாங்க முன்வைக்க போறோம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு அரசியல் லாபத்திற்காகத்தான் பாஜகவை காட்டி பூச்சாண்டி செய்து வர்றதுன்னு சொன்னா, இப்ப பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டில் காங்கிரஸை விட சித்தாந்த அடிப்படையில், சிந்தனை அடிப்படையில், கொள்கை அடிப்படையில், அரசியல் அடிப்படையில் தெளிவாக பாஜகவை கரெக்டாக எதிர்க்கக்கூடிய கட்சின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த எதிர்ப்புல என்ன விஷயம், என்ன காரணத்தை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு பட்டியல் இருக்குது. அதை எதிர்த்து நம்ம என்னென்னலாம் சாதிச்சிருக்கிறோம், அவர்கள் எதிர்த்தாலும் என்னென்னலாம் சாதிச்சிருக்கிறோம், அவர்கள் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இப்படி ட்ராக்கை வச்சு தெளிவாக நகர்த்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இப்போ அவங்களுக்கு கடுப்பாய் தான் இது மாதிரியான வாதங்களை முன்வைப்பது. எந்த முகாந்தரமும் இல்லாமல் டீலிமிட்டேஷனுக்கு வந்து போயிட்டீங்களா, விஜய் கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களே அதை தூக்கி கொடுத்து பேசுங்க. டீலிமிட்டேஷன்னா என்னன்னு கூட விஜய்க்கு தெரியாது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். ஒரு ப்ரெஸ்ஸை கூட சந்திக்க வேணாம், 10 நிமிஷம் வீடியோ போட்டு டீலிமிட்டேஷன் விளக்க சொல்லுங்க பார்ப்போம் விஜய். ஏன்னா கடைசியாக விஜய் டீலிமிட்டேஷன் பற்றி பேசுனது கரூர் மீட்டிங்கில் ஒரு வரி தான் சொன்னார். டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க, அதை நம்ம எதிர்க்க மாட்டோம். என்னையா இது, நம்ம ஏற்றுக்க மாட்டோம். என்ன வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எங்கள் தலைவர் பேசுனதை கேட்டிருக்கீங்கல்ல, அவர் கூட்டின அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தை பார்த்துருக்கீங்கல்ல, அவர் கொளுத்தி அறிக்கையை பார்த்துருக்கீங்கல்ல, வெற்றி பெற்ற பிறகு பட்டாசு அடிச்சதை பார்த்துருக்கீங்கல்ல. ஒரு டீலிமிட்டேஷனுடைய எக்ஸாக்ட் விஷயம் என்ன? அப்ப அதை வந்து இந்த தமிழ்நாட்டு இப்போ இந்த சிஜேபி முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்திலேயே பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிறது இந்த போராட்டத்தினுடைய இதுலயே நம்ம வந்து வெளிப்படையா தெரிய வருதா? எங்க ஒரு பிரகாஷ்ராஜ் போறாருங்க அந்த போராட்டத்துல, என்ன பின்வாங்க வைக்க முடியாது அப்படிங்கிறாருங்க. ஆராசா போறாருங்க தமிழ்நாட்டில இருந்து. காங்கிரஸ் வந்து எவங்க போனா இல்ல, அந்த மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்து மாநிலோட பிரதிநிதி போனாங்க, டெல்லி மாநில காங்கிரஸோட பிரதிநிதி போனான்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி போனாரா? இல்ல ராகுல் காந்திக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் போனாங்களா? ஏன்னா டெல்லி பிரச்சனைங்க. நீங்க கேட்கலாம் ஸ்டாலின் போனாரான்னு. பிரச்சனை டெல்லி பிரச்சனை, டெல்லியில நடக்குது. நம்ம எங்களுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இங்க நீட்டுக்கு எதிராக வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுவோம் பண்ணிட்டாரு. நம்முடைய டெல்லி பிரதிநிதிகள் யாரோ அவங்க டெல்லி பிரதிநிதி அனுப்பி வச்சிருக்கிறோம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி உங்க வாதத்துக்கு வர்றேன். இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பத்தி பேசாமல இப்ப பாராளுமன்றத்துல கூடட்டும், நான் எந்திரிச்சு சிஜேபி நடத்துற போராட்டத்தை பத்தி பேசுறேன். முதல்ல ராகுல் காந்தி சிஜேபிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்றாரா? இல்ல, அப்போ என்ன அப்போ ஹெசிடேட்? நாம ஒரு தேசிய கட்சி, இத்தனை ஆண்டுகளும் 50 ஆண்டுகளும் இந்தியாவை 50 ஆண்டுகளும் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தோம். நேற்று ஏதோ ஒரு முளைச்சா கற்பான் பூச்சிகள், இவர்களுடைய பேரை சொல்லி இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமா நம்ம அப்படிங்கிறதுக்காக இவரு போகாம இருக்காரோ ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரதிநிதிகளோ, தேசிய பொதுச் செயலாளரோ, தேசிய செய்தி தொடர்பாளர் யாருமே மாரல் சப்போர்ட் கொடுக்கல. ஜெயராம் ரமேஷ் போகல, கேசி வேணுகோபால் போகல, ராகுல் காந்தி போகல. அப்ப இதுதானே காரணமா இருக்க முடியும்? இல்லை அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கற்பாம்பூச்சி முளைச்சிது, அதை ஆதரிச்சிட்டாங்களே. யார் சார்? விஜய் சார். என்ன சார் கரப்பாம்பூச்சின்றீங்க? அவர் ஜெயண்ட் சார் 2 திமுக அதிமுகவை புரட்டி போட்டு ஒரு ஜென்சி புரட்சியை ஏற்படுத்தினான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா அப்போ இவங்க யார்? இவங்க ஜெயண்ட் இல்லையா? இப்போ இந்தியா முழுக்க பேசு பொருளாയി கரப்பாம்பூச்சின்னு பேர் தானே. இல்லை, அது வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸில் வந்து நீங்கள் அதை நிரூபிக்கணும், பொறுத்து தானே பார்க்கணும். எலக்டோரல் பாலிடிக்ஸில் நிரூபிக்கிறதுக்கு முன்னாலே தானே எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஜய் எடுத்து பேசாதீங்கன்னு காங்கிரஸில் சொன்னாங்க. அது முன்னால தானே, தேர்தலுக்கு அப்புறம் கூட ஓடிட்டாங்க.
அதுக்கு முன்னாலேயே கூட்டணி பேசணும்னு சொன்னாங்க. ஒருவேளை எப்படி சொல்லியிருக்கலாம், டிஎம்கேவும் என்ன ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்க அப்படின்னா கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாங்க. இவரெல்லாம் பேசி எதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரை பெரிய ஆளாக்கணும். இல்ல அது அடுத்த கில்லிங் இன் சைலன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நீங்க அவரை போட்டு இல்லாத களத்துல இல்லாதவரை போயிட்டு நீங்க வந்து பண்றீங்க. எங்களுக்கு தெளிவான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. there is possible. நான் என்ன விட்டுருங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு, என்ன விட்டுருங்க. அப்பவே மாநில தாக்கர் என்ன சொன்னாரு, அங்க போனா நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு சொன்னாங்கல்ல. ஓப்பனா தானே நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து வெளியே தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை, அசல் பசலா இருந்துச்சு. மேபி கில்லிங் இன் சைலன்ஸ் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு. மாநில தாக்கூர் என்ன சொன்னாரு, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னாரு, ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் நீங்க வெளிப்படையா நீங்க பேசாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு நேஷனல் டெல்லியில கூட்டு பேசி அனுப்பிச்சு விட்டாங்களா இல்லையா தேசிய தலைமையில உங்களுக்கு. அதெல்லாம் தெளிவா தான் நடந்துச்சு. அப்ப மட்டும் அப்ப அவர் நிரூபிச்சிருந்தாரா எலக்டரல் பாலிடிக்ஸ்ல? நீங்க சொன்ன மாதிரி தான் கேட்கறேன், உங்களுக்கு தான் கேட்கறேன். அப்படி நிரூபிச்சாரா விஜய்? நிரூபிக்காத போது அவர்கிட்ட போலான்னாங்கல்ல. அப்ப அந்த அதே பரந்த மனசு ஏன் சிஜேபி விஷயத்துல இல்ல உங்களுக்கு? கிடையாது, வராது. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய பிரதமர் நாற்காலி கனவு. அப்ப ஒரு அடிப்படை தர்மம் இருக்கணும். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு அதர்மத்தை கண்டு நம்ம கொதிச்சு எழுதுறோம் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னா, அடிப்படையில் ஒரு நாகரீகம் இல்லாமல் அதற்கான உழைப்பை போடாமல் உங்களுக்கு வந்து ஒத்துழைக்க வரக்கூடிய உங்களுக்கு வந்து உங்களுடைய அலையன்ஸ்ல வரக்கூடியவங்களை எப்படியாவது கழுத்தறுத்து விட்டுட்டு இவங்க நிலப்பாடு என்ன தெரியுமாங்க? என்ன கொடுப்பேன் யூபியில் இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் பாதி வேணும் எனக்கு சீட்டு அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவன் தரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று. தரலன்னா என்ன ஆகும்? நீ தோப்ப, பிஜேபி வந்துடுவான், எனக்கு என்ன? இது இருக்கு பார்த்தீங்களா காங்கிரஸுக்கு. பிஜேபியை வைத்து மிகச்சிறப்பாக பிழைப்பை நடத்துவது காங்கிரசும் இப்ப தமிழ்நாட்டில் விஜயம் தான். ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்பு பட்டா போட்டு வாங்குற காங்கிரஸ் ஒரு பக்கம், பிஜேபி எதிர்க்காம எதிர்க்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கக்கூடிய விஜய் ஒரு பக்கம். இது வரைக்கும் வாய திறந்து என்ன ஒரு கொடுமை பாருங்க. தொடர்ந்து எதிர்த்ததோடு மட்டும் இல்லாமல், எதிர்த்ததற்கு வெறுப்பை சம்பாதித்ததோடு மட்டுமல்லாமல், அந்த எதிர்ப்புக்கு வந்து பொருளாதார சுமைகளை ஏற்றதோடு மட்டுமல்லாமல், அந்த எதிர்ப்பின் விளைவாக வழக்குகளை வாங்கியதோடு மட்டுமில்லாமல், எங்கள் முக்கிய நிர்வாகிகள் சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல், இடி வழக்குகளை சுமந்ததோடு மட்டுமில்லாமல், அதற்கு சட்ட போராட்டங்களை நடத்தியதோடு மட்டுமல்லாமல், இவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சு நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா நாங்க இல்ல அதுல இல்லன்னு? இது வரைக்கும் ஒரு முறை கூட வாயை திறந்து மோடி அமித்ஷா என்று பேசாத விஜய் அவர் வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பிஜேபி எதிர்ப்பாளரா, முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் பெரிய பிஜேபி எதிர்ப்பாளரா, கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பிஜேபி எதிர்ப்பாளரா, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்க்கலாம் என்ன நாங்க இருக்கிறோமே அப்படிங்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மோடியை வீழ்த்த முடியுமா 2029ல நீங்க நினைக்கிறீங்களா? திமுக தரப்புல நீங்க ஒரு மாநில கட்சி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூன்றாவது அணி அமையாதா? ஏன் இதே சிஜேபி வந்து பெருசா வளர்ந்து வராதா? தெரியாதுல. ஏங்க விஜய் வளர்ந்து வரும்போது இவன் வளர்ந்து வர மாட்டானா? விஜய் நீங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் ஏதோ சும்மா இது ஃப்ளூக்ல கிடைச்ச வெட்டுறீங்க. இது உங்களுக்கு என்ன கணக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன ஒரு பெரும்பான்மை கிடைச்சிருச்சா? இல்ல அவர் ஒரு பெரிய ஜெயண்டா? சும்மா ஒரு கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றேன். அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. நான் ஒரு 15 நிமிஷம் பேசின கரூர்ல என்ன ஆச்சு? அது நீங்க ஜீக்கல. மற்ற இடங்கள்ல என்ன ஆச்சு? மற்ற இடத்துல எங்கேயும் ஒரு பேசலையா? நாங்க ஜெயிச்ச இடத்துல இப்ப பெரம்பூர்ல ஒரு இதுல பேசலையா? இவரு துறைமுகத்துல பேசலையா? ஆயிரம் விளக்குல பேசலையா? மற்ற இடத்துல நான் சேகர்பாபு எப்படி ஜெயிச்சார் அப்போ சிட்டிக்குள்ள? அதான் முட்டாள்தனமா இருக்குது. அது விடுங்க, அந்த வாதத்தெல்லாம் விடுங்க. பெரும்பான்மை கிடைச்சதா அவனுக்கு? தலைவர் தோத்தாருன்னா ஏன் நீங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ராகுல் காந்தி தோத்தாரு ஸ்மிருதி இரானி கிட்ட. சில்லறைகளிடம் பெரும் தலைவர்கள் தோற்பது ரொம்ப புதுசான ஒரு விஷயமா கேக்குற? சில்லறைகள் இடத்துல பெருந்தலைவர்கள் தோப்பது ரொம்ப புதுசா இன்னைக்கு? ஆனால் இதே ஆணவத்தோடு தான் ஸ்மிருதி இரானி ஒரு வாட்டியும் பேசினார். ஸ்மிருதி இரானி பொண்ணு வந்து மாட்டு மண்டையை வைக்குது, மாட்டு நாக்க வைக்குது கோவால வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு. ஆனா வெளியே வந்துட்டு இந்த மாதிரி வெஜிடேரியனிசம் பேசுது அப்படின்னு சிக்கல் வருது, பிரச்சனை வருது. அவ பிரஸ் மீட்டை கூட்டி ஸ்மிருதி இரானி என்ன சொல்லுது, ராகுல் காந்திக்கு இஃப் ராகுல் காந்தி ஹஸ் தி audacity to face me in the elections in the ராய்பரேலிங்கிறது. திரும்ப அதுக்கு கேள்விக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதே தான் இப்ப இந்த கும்பல செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் பின்னாளில் முகமே தெரியாத பெரிய அளவில் அறியப்படாத தன்னுடைய ஒரு லாயல் பர்சனை வச்சு, தன்னுடைய லாயலிஸ்ட்டை வச்சு ஸ்மிருதி இரானியை தோக்கடித்தார் ராகுல் காந்தி. அதை மாதிரி தோக்கடிச்சு போயிருவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் கொளத்தூர்னா இதுதான் ஆணவத்தினுடைய உச்சம். இப்ப நான் கமிங் டு த பாயிண்ட். நீங்க முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ராகுல் காந்தி ஆமா இவரை அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்களான்னு. விஜய் வந்து அவ்வளவுதான் எஸ்டிமேட் விஜய்க்கு. ஃப்ளூக், இது வந்து ஒரு ஃப்ளூக் வெற்றி. அந்த ஃப்ளூக் வெற்றியை பெருசா காட்டுறதா இந்த அரஸ்ட்லாம் வேற நடக்குது. அது ஒரு தன்னோட பெரிய ஆள் மாதிரி காட்டின பிம்பம், அது ஒரு வெற்று பிம்பம் விஜய். இந்த அபிஷேக் தீப்தியோடு ஒப்பிடும் பொழுது விஜய் உண்மையே கிடையாது. ஏன்னா களத்துல நிக்கிறாரு, அடி வாங்குறான். களத்துல நிக்கிறது சும்மா நிக்கல, அடி வாங்குறான். இது இப்ப மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்து என்னென்ன சட்டங்கள் பாயும்னு பாருங்க.
தேசிய பாதுகாப்பு தடை தேர்தலுக்கு பாயம். உமர் காலித் யாருங்க? இதே மாதிரி ஒரு சிஏ போராட்டத்துல கூப்பா சட்டம் பாயலாம். யூஏபியில எப்படி போனா உமர் காலித்? இதே மாதிரிதான் ஒரு சிஏ போராட்டத்துல போராடிட்டு கூட சோரன் மம்தானி வேதனையோட பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. சிஏஏ போராட்டத்துல இதே மாதிரி பிரச்சனைப்ப கோலி மாரோ சாலோங்கு கோலி மாரோ இன் தேஷ் விரோத் கத்தாரோங்கு என்று பேசியவர் அனுராக் தாக்கூர். அவர் அமைச்சராயிட்டாரு. ஓகே, அவர் அமைச்சராயிட்டாரு. உமர் காலித் உள்ள போய் 6 வருஷம் ஆச்சு. நாளைக்கு இதே நிலைமை அவனுக்கு வராதா? விஜய் ஏமாத்துறங்க கால் தூசுக்கு வருவாரா விஜய்? காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவரோட அப்படி பாக்குறப்ப அவன் மக்களுக்காக வந்திருக்கிறான், இளைஞர்களுக்காக வந்திருக்கிறான், போராட்டத்துல நிக்கிறான். சோனம் வாங்கு அவன் போன நான் நிக்கிறேன் களத்துல அப்படிங்கிறான், அடி வாங்குறான், உதவாங்கிறான், சிறைப்படுறான், வதைப்படுறான். எந்த வகையிலுங்க விஜய் அவனுக்கு விஜய் எந்த வகையிலுங்க ஒப்பிடாவாரு? ஒண்ணுமே கிடையாது விஜய். அப்படி பார்த்தா தானே பார்க்க வந்தவன் செத்த போது ஃபிளைட் எடுத்து ஓடினவர் தானே விஜய். அப்படி பார்த்தா அப்புறம் அங்க போய் ஒரு 4 நாள் கழிச்சு வீடியோ போட்டவர் தானே. ஸோ நீ அப்படி பாக்குறப்ப நீங்க கம்பேரே பண்ண முடியாது. தேசிய அளவில் இன்னைக்கு ஒரு நேஷனல் காஸ் இன்னைக்கு அவன் அறியப்படுறான் எல்லாருக்குமே. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் களத்துல இருக்கிறதுனால. மற்ற பொதுமக்களுக்கு இன்னைக்கு எல்லாரும் அவனுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஓகே, எதனால தெரியும்? களத்துல அடி வாங்குறாரு, போராட்டம் பண்றாரு, ஒரு மாரல் காஸ். விஜய் எப்படி தெரியும்? ஒரு திரையினுடைய எப்படி ஒப்பிடுறீங்க ரெண்டையுமே? அருவருப்பான ஒப்பீடு இது. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.